யாருமே இன்டர்வியூ பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ், அது பலவிதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் டெஸ்ட். அது ஃபைனல் பண்ணி வந்துடுற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால இதுவும் பெரிய பின்னடைவு தீர்வுக்காக ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீட்டெயில் என்கொயரிஸ் கோயிங். அதாவது அமலாக்கத்துறை பலமுறை சொல்லியாச்சு. இதே அமலாக்கத்துறை அதுவும் மோடி ஏற்பட்ட பிறகு இவரே நான் கேட்குறேன், ப. சிதம்பரத்தை இரவோடு ராத்திரி 10-12 மணிக்கு போய் அவருக்கு அரெஸ்ட் பண்ணார். 100 நாள் உள்ளே வச்சார். இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது டெவலப் பண்ணிருக்கா? டு ஹாரஸ் பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்போ தேர்தல், இந்த தேர்தலில் தளபதி மு க ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகுது. திமுகவுக்கு கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்குறேன், இதே இடி தானே நம்ம ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வாட் இஸ் தி டெவலப்மெண்ட்? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே போல் சிபிஐக்கு 570 கோடி ரூபாய் 2016ஆம் ஆண்டு நடு ரோட்டில் 570 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கு போட்டு சுப்ரீம் சிபிஐ என்கொயரி ஆகி எத்தனை 16 இது எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் வரைக்கும் இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போய் என்கொயரி வரல. மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த நேரத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 1000 வழக்குகள் போட்டாங்க. இதை விட கடுமையான வழக்குகள்லாம் நாங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொடி நாட்டுக்கு வந்திருக்கோம். கட்சி தான் திமுக. ஆகையினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலைகுடிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணியை வெற்றி பெற்று அதுதான் கேட்கறேன்னு. ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்க. வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் நவ் டில் டேட்? உங்களுக்கு எங்கே தெரியுமா? பிரஸ் கான்ஃபரன்ஸு சும்மா அன்னைக்கு போட்டு 100 நாள் உள்ள வச்சோன்னு சொன்னாங்க. இமேஜை ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆக அது மட்டும் இல்லை, அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க? நாட் ஈவன் 1% ஆஃப் தி கேஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை, 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் KN நேரு. 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு அவர் களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார். என்ற பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய அடி அவர்களுக்கு போகிறது. அதுக்கு பிறகு